ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா? சாவித்ரி வீடியோவுடைய தொடர்ச்சி பாகத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொஞ்சம் சொல்லுங்கப்பா. கண்ணதாசனும் சாவித்திரியும் 2 பேருமே மல்லு கட்டி சண்டை போட்டிருக்காங்க ஒரு விஷயத்துக்கு. அது என்ன விஷயம்? ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. வீடியோ ஃபுல்லாக பாருங்கப்பா, அப்போ தான் புரியும். இந்தியா சீனா போர் நடந்த காலகட்டத்தில் மக்களுக்கு தேசப்பற்றை ஊட்டணும் அப்படிங்கிற வகையில் ஒரு படத்தை எடுத்து தயாரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு கண்ணதாசன். அந்த படத்திற்கு கதை, திரைக்கதை, வசனம் எல்லாத்தையுமே கண்ணதாசன் தான் பண்ணுறாங்க. அப்பொழுது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கிறாங்க சாவித்ரி. சாவித்ரிக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் ஏற்பட்ட மோதலில் நிறைய பத்திரிகைகள் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. 1962 இந்த ஆண்டில் இந்தியா சீனாக்கிடையே போர் நடக்குது. இந்த போரில் இந்தியாவுக்கு சற்று பின்னடைவு தான். இந்தியாவுடைய அரசு மீதும் இந்தியனுடைய இராணுவம் மீதும் மக்களுக்கு கடும் அதிருப்தி. அப்படி போர் நடந்த காலகட்டத்தில் மக்களுக்கு தேசப்பற்றை ஊட்டணும், மக்களுக்கு இந்தியா மீது நம்பிக்கை வரணும் அப்படின்னு நினச்சி ஒரு படத்தை வெளியிட நினைக்கிறாரு கவிஞர் கண்ணதாசன். சாவித்ரியும் சிவாஜி கணேசனும் இருவரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தில் நடித்து கொண்டு இருக்கும் பொழுதே சாவித்ரிக்கு எம்ஜிஆருடைய படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிது. இதனால் சாவித்ரி என்ன செய்கிறாங்க, மொத்த டேட்டையும் எம்ஜிஆர் படத்திற்கு கொடுத்துட்றாங்க. இதனால் ரத்த திலகம் படத்தை குறித்து சாவித்ரிகிட்ட பேச சொல்லி கண்ணதாசனுடைய உதவியாளர் வீரையா போய் பேசுகிறாங்க சாவித்ரிக்கிட்ட. சாவித்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்த டேட்டையும் எம்ஜிஆர் படத்துக்கு கொடுத்துட்டேன், படம் முடிஞ்சதுக்கப்புறம் ரத்த திலகத்திற்கான டேட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை உதவியாளர் போய் அப்படியே கண்ணதாசன்கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே கண்ணதாசன் அங்கேருந்து ஃபோன் பண்ணிடுறாங்க சாவித்ரியுடைய வீட்டுக்கு. சாவித்ரியுடைய உதவியாளர் தான் ஃபோன் எடுக்கிறாங்க. இருங்க, அம்மாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு போயிடுறாங்க. சாவித்ரி ஃபோனை எடுத்ததை தெரியாமல் கண்ணதாசன் கண்டபடி திட்டியுள்ளார். கேட்டு கொடுக்கலன்னா பாரு, என்ன சரின்னு பாரு, ஃபிலிம் எல்லாத்தையும் கொளுத்திடுவேன் அப்படின்னு கண்டபடி பேசியிருக்காரு கண்ணதாசன். ஆனால் ஃபோனை கேட்டே இருந்த சாவித்ரி எதுவும் பேசாமல் ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே கண்ணதாசன் அவருடைய உதவியாளர் வீரையா கிட்ட சொல்லி மறுபடியும் ஃபோன் போட்டு பேசுகிறாங்க. வீரையா ஃபோன் போடும்போது சாவித்ரி பேசுகிறாங்க. கவிஞர் பேசுனது நான் கேட்டேன், அவர் ஃபிலிம்லோவில் கொளுத்தணும்னு அப்படின்லாம் சொல்கிறாங்க. கொளுத்துனா கொளுத்தட்டும், அது ஒன்றும் எனக்கு தேவையில்லை. அவர் பேசுனது சரி கிடையாது. அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் இந்த படத்தில் நான் நடிப்பேன் அப்படின்னு பிரச்சனை பெருசாகிருக்கு. இந்த விஷயம் கண்ணதாசனுடைய காதுக்கு போய் என்ன செய்யுதுன்னே தெரியாமல் அவருக்கு ஒரே மனக்குழப்பமாயிருது கண்ணதாசனுக்கு. இந்த பிரச்சனை பெருசாகி சிவாஜி கணேசனுடைய தம்பி சண்முகத்திடம் இந்த பிரச்சனை போகுது. அவங்க சொல்லியிருக்காங்க, சரி கவலைப்படாதீங்க, நான் பேசி என்னன்னு முடிச்சு தர்றேன் அப்படின்னு கவிஞரை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதனால் சாவித்ரி ஷூட்டிங் போகும்போது ஸ்டூடியோவில் அவரை சந்திக்கவே இல்லாமல் அவர் கண்ணில் படும்படி இங்கேயும் அங்கேயுமா போய் அலைகிறாரு வீரையா, கண்ணதாசனுடைய உதவியாளர் வீரையா. ஒரு வாரம் கவனிக்கிறாங்க சாவித்ரி. இவர் எதுக்காக இப்படி அலைகிறாரு, பேசவும் மாட்டேங்கிறாரு, இப்படியே வந்து போகிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க சாவித்ரி. அப்புறம் ஒரு நாள் இந்த வீரையாவை கூப்பிட்டு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இனிமேல் இப்படி இங்கே அங்கெல்லாம் அலையாதீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அந்த வீரையா என்ன பண்ணுறாருனா அடுத்த வாரமும் அதையே செய்கிறாங்க. அப்போ சாவித்ரி கொஞ்சம் மனசு இறங்கி இப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, என்ன செய்யணும், ஏன் இப்படி இங்கே நடந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டு விசாரிக்கும் பொழுது தான் சொல்கிறாரு, இந்த படம் போர் முடிவதற்குள்ளே வெளியாகணும், அப்பொழுதுதான் சரியாக இருக்கும், மக்களுக்கு நாட்டுப்பற்றையும் நமக்கு ஊட்டியது போல இருக்கும், தாமதமாக வெளியே வந்துச்சுன்னா இந்த படம் நல்லா ஓடாது, இந்த படம் நல்லா ஓடாட்டி கவிஞர் கடனாளியாக மாறிடுவாங்க இப்படின்னு முழு விவரத்தை எடுத்து சொல்லி சாவித்ரி கிட்ட டேட் வாங்குறாரு. சாவித்ரியும் டேட் கொடுக்க சம்மதிக்கிறாங்க. 2 கண்டிஷன்ஸோடு சம்மதிக்கிறாங்க. என்ன கண்டிஷன்னா, முழு சம்பளமும் ஒரே பேமெண்ட்டில் கொடுத்துடணும். 2வது, அந்த படத்துக்குண்டான எந்த ஒரு
விஷயத்த சொல்கிறதுக்கா இருக்கட்டும், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு என்ன சொல்கிறதா இருக்கட்டும், எதுவுமே நீங்கள் ஒருத்தர் தான் பேசணும், மற்றவங்க யாரும் என்கிட்ட ஃபோனுக்கு பேச வரக்கூடாது அப்படின்னு வீரையாக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க சாவித்ரி. அவங்க சொன்னதை உடனே வந்து கண்ணதாசன்கிட்ட சொல்கிறாங்க. கண்ணதாசனும் உடனே சம்மதிக்கிறாங்க. பேமெண்ட்டையும் ஒரே செக்கில் போட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க. படப்பிடிப்பு துவங்குது. நல்லா படப்பிடிப்பும் நடந்துக்கிட்டு இருக்கு. படப்பிடிப்பு முடிஞ்சு படமும் வெற்றிகரமாக ஓடுது. இப்படி இந்த கிளாசிக் மூவிக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது நமக்கு யாருக்காவது தெரியுமா? இந்த மாதிரி இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.